சட்டப்பேரவையில் மின் வாரியத்திற்கான முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றாததை கண்டித்து பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு சார்பாக தொடர் போராட்டம் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து மத்திய அமைப்பின் பொது செயலாளர் ஜெய்சங்கர் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்போது நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 3 நாள் கூட்டத்தொடரில் பல்வேறு அறிவிப்புகளை பல்வேறு துறைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆனால் மின்வாரிய தொழிலாளிக்கு ஒன்றையும் அறிவிக்கல. பென்ஷன் திட்டம் அறிவித்தார். அது உறுதியளிப்பு பென்ஷன் திட்டம், அது மின்சார வாரி தொழிலாளி பொருந்துமா பொருந்தாதா தெரியாது. கருவூலத்திலிருந்து பெறுகின்ற நேரடியாக சம்பளத்தை பெறுகின்ற அரசு ஊழியருக்கு பொருந்தும் என்று போட்டாங்க. காப்பி மட்டும் அனைத்து துறைக்கும் போட்டாங்க. மின்சார வாரி ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சு, அது லேட்டஸ்ட் கோரிக்கை வச்சுங்களேன். ஆனால் பழைய கோரிக்கைகளை, நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை, 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை பேசி தீர்க்க வேண்டிய கோரிக்கைகள், ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளே தமிழக அரசு மின்சார வாரி செய்ய மறுக்கிறது என்ற அடிப்படையில் எங்களுடைய மின்னூழியர் மத்திய அமைப்பு, பொறியாளர் அமைப்பு, ஓய்வு அமைப்பு 3 அமைப்புகள் இணைந்து மீண்டும் பிப்ரவரி மாதம் 3வது வாரம் தொடர் போராட்டத்தை செய்ய இருக்கின்றோம் என்ற அறிவிப்பை செய்வதற்காக இந்த பிரஸ் மீட் வச்சிருக்கிறோம்.